Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதோடைய ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது வைஸ் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் எக்ஸாமில் எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணி நல்ல கிரேட் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாமா? யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஊப்ஸ் அண்ட் ஜாவா. இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்த்துக்கோங்க. இது நமக்கு அடிக்கடி கேட்குற கொஷின்ஸாக இருக்கு. தென் ஜாவா கன்ஸ்ட்ரக்டரும் அதோடைய மெத்தடும் பார்த்துக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸும் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் பற்றி பார்த்துக்கோங்க. 8 மார்க்ஸ் ஒரு 5 மார்க் இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 டாப்பிக்கும் உங்களுக்கு மெயினாக கவர் பண்ண வேண்டியது யூனிட் 1ல. நெக்ஸ்ட் யூனிட் 2 பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பேக்கேஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்கும் மெத்தட் ஓவர் லோடிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அது. தேர்ட் பாத்தீங்கன்னா ஜாவாவோட பேக்கேஜஸ் என்ன, அதோட இன்டர்ஃபேஸ் என்ன, அந்த டாபிக். இந்த 3 கொஸ்டின்ஸ் படிச்சோம் அப்படின்னாலே யூனிட் 2ல ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? யூனிட் 3லயுமே இந்த ஜாவா பேக்கேஜ் இன்டர்ஃபேஸ் நம்ம கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து தெளிவா பார்த்துக்கலாம். யூனிட் 3 பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அண்ட் மல்டி த்ரெட்டிங். இதுல எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தான் ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். வித் ப்ரோக்ராமோட அந்த மெத்தட்ஸை தெளிவா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ஜாவா த்ரெட்டும் மல்டி த்ரெட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்க்ரனைசேஷன் விராப்பர்ஸையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டை பார்த்துட்டு அடுத்து சிங்க்ரனைசேஷன் விராப்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இதை கவர் பண்ணீங்க, இந்த 4 கொஸ்டின் படிச்சிட்டீங்க அப்படின்னா யூனிட் 3ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4 பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஜெனரிக் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங். இதுல ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் கன்சோல் ஆஃப் IO ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஜெனரிக் கிளாஸஸ் என்ன, அதோடைய மெத்தட்ஸ் என்ன, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் என்ன. ஓகேவா? இந்த டாபிக் இந்த 3 கொஸ்டின்ஸை மட்டும் தெளிவா படிச்சுக்கலாம் யூனிட் 4க்கானது. அடுத்து யூனிட் 5 பாத்தீங்க அப்படின்னா ஜாவா எஃப்எக்ஸ் ஈவென்ட் ஹேண்ட்லிங்கும் கண்ட்ரோல் அண்ட் காம்போனன்ட்ஸும். ஓகே, இந்த யூனிட்டை பொறுத்தளவு ப்ரோக்ராம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஒவ்வொன்றும் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறது தான் இந்த யூனிட்டே. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் கீ அண்ட் மவுஸ் ஈவென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கானது பார்த்துக்கணும். செக் பாக்ஸஸும் ரேடியோ பட்டன்ஸும் எப்படி கிரியேட் பண்றீங்க, அது லேஅவுட்ஸ்லாம் என்ன, மெனு பார் மெனு ஐட்டம்லாம் எப்படி கிரியேட் பண்றோம், இதெல்லாம் வந்து பார்ட் சிலையுமே கேட்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு இது. ஓகேவா? ஏன்னா வந்து பார்ட் சிலையுமே இந்த மாதிரி இம்பார்ட்டன்டா இருக்கிறதெல்லாம் கேட்கலாம். அதனாலதான் சொல்றேன், இது எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம்ஸ் தெளிவா படிச்சுக்கோங்க யூனிட் 5க்கானதுல. இவ்வளவுதான் நமக்கு யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5ஓட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்கிறது. ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல இந்த வருஷமும் இதுக்குள்ள இருந்து தான் நமக்கு வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாம கவர் பண்ணீங்கனாலே கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனல்ல இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்காக நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்ல மட்டும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். தென் எக்ஸாமுக்குள்ள நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து எல்லா யூனிட்டையுமே எக்ஸாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ அந்த வீடியோஸையுமே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அது நம்ம பிளேலிஸ்டோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்டே டியூன். நான் வந்து உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கிட்ட வந்து வீடியோஸ் இருக்கு, எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஊப்ஸுக்குமே நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் போட்டுறேன். ஓகேவா? மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.